கடவுளை விட எனக்கு ஜின்னு தான் வந்து பவர்ஃபுல்லானதுன்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னம்மா, கடவுளால் படைக்கப்பட்டது தான் ஜின்னு. சரிங்களா? ஆமா. ஆனா, கடவுளுக்கு மேல போகுதுன்னா காரணம் என்ன தெரியுமா? ம். நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவங்க. ம். நீங்க போய் கோயில்ல அழுதாலும், அவங்கள அடிச்சவனுக்காக அழுதாலும் கடவுள் அங்க தீர்ப்பு குடுக்காது. ஏன்னா ஆ. 2மே பிள்ளையா பார்க்கும். சரிங்களா? ம். அதுக்கு 2மே தேவை. ம். பாதிக்கப்பட்டவனுக்கும் நியாயம் கிடைக்காது. அடிச்சவனுக்கும் ஒண்ணும் கிடைக்காது. ஏன்னா, எல்லாமே பொதுவா போயிடுது. அப்ப கோயில்ல போய் எவ்வளோ பேர் அழுவுறாங்க? ஆமா. அவன என்ன இப்படி பண்ணிட்டான், ஏதாவது பண்ணு கின்னுன்னு. அவன உடனே அழிச்சிடுறாங்களா? இல்ல. கடவுள் வந்து எல்லாருக்கும் பொதுவா இருந்துரும். ம். ஆனா ஜின் வந்து ஒரு சில வீட்ல அப்பா, அம்மா பேச்ச கேட்காம புள்ளைங்க இல்ல? ம். அதேதான். அவங்க தான் பெத்தாங்க. 10 மாசம் சுமந்தாங்க. அவங்க தான் 10 வருஷம், 20 வருஷம் வளர்த்தாங்க. ஆனா அவங்க பசங்க அந்த பேச்ச கேட்குதா? அதே மாரி தான் ஜின். கடவுள் தான் படைச்சது. கடவுள் தான் உருவாக்கப்பட்டது. ஆனா ஜின் அவங்க பேச்ச கேட்கல, கடவுள் பேச்ச. இது ஒண்ணு தான். ஓகே. எப்படி பிள்ளைங்க தாய் தகப்பன் பேச்ச கேட்கலையோ, அதே மாரி தான் கடவுளுக்கு பிள்ளைங்க ஜின்னு தான் பிள்ளை தான். சரிங்களா? அது கடவுள் பேச்சுக்கே அடங்கல. இப்ப அத யார் வணங்கி போறாங்களோ, நியாயம்னு தெரிஞ்சா அவங்களுக்காக போராடும். ஓ! அது கடவுளே சொன்னாலும் தடுக்காது. இப்போ போய் ஒருத்தவன அழிக்க போகுது. இப்போ ஒரு எதிரி ரொம்ப தப்பு பண்றவன், ரொம்ப தவறு செய்றவன ஜின்னு அழிக்க போகும்போது, கடவுள் தடுக்கும்போது, கடவுள் அது பேச்ச கேட்காது. நல்லதுக்காக எத வேணாலும் செய்யும் ஜின்னு.